மோட்டோக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவன் என்னடானா டாகியோட சேர்ந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்கான். அவனோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் இந்த டாகியை எங்களுக்காக பத்திரமா பாத்துப்பீங்களா? ஆட என்னம்மா இதெல்லாம் சாதாரண உதவி. நீ ஒண்ணு கவலையப்படாத. அவனுக்கு எப்ப எக்ஸாம் முடியுதோ அதுக்கப்புறம் நீ வந்து வாங்கிட்டு போ. ஆமா, இந்த டாகியோட பேர் என்ன? டாகியை நாங்க செல்லமா மோத்தின்னு கூப்பிடுவோம். மோட்டியா? ரொம்ப அருமையான பேரை தான் செல்லக்குட்டிக்கு வச்சிருக்கீங்க. மோட்டி, வேணாம்டா. ஏய் மோட்டோ, அது பாருடா, உன் மூஞ்சி நக்கிட்டு இருக்கே. முதல்ல அதை கீழே இறக்கி விடுறா. போடா சோம்பேறி. இது ரொம்ப அருமையான பப்பி. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இத நாமளே வளர்த்தா என்ன? அட என்ன மோட்டோ அதிசயமா இருக்கு. இந்த டாகி எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கு பாருடா. ரொம்ப அமைதியா நம்ம கட்டிலுக்கு கீழே அது உக்காந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரிடா. நீ அந்த டாகிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா என்ன? அது எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு பிரமை. இல்ல நான் உனக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கலையே. அடடா, நீ எதுவுமே கொடுக்கலனா அப்புறம் என்ன தடா தின்னுக்கிட்டு இருக்காம? இங்க வாடா சோம்பேறி. என்னடா இது? அடடா மோட்டி, நீ என்ன காரியம் பண்ணிருக்க? என்னோட புது செப்பல கடிச்சு கொதறிட்ட. உன்னை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். இப்பவே அந்த டாகியை அடிச்சு வெளியில துரத்துறேன். ஏய் டாகி நில்லாமா? ஏய் மோட்டி, மரியாதை என் செப்பலை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. இல்லன்னா நான் மோசமானவளே முக்கியமானவனை காட்டுவேன். ஏய் ஓடுங்க, அந்த பக்கம் ஓடுங்க. ஏய் இல்ல, எங்க ஓடு? ஏய் ஒரு டாகிக்கு இவ்வளவு திமிரு இருந்தா இந்த பச்சலுக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய் உனக்கு நில்லாமா? ஏய் மோட்டி, ஏய் நில்லு. ஏய் குடு, என் செப்பலை குடு. எங்க எடுத்துட்டு ஓடுற? குடு. ஏய் குடு, ஓடாத. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விளையாட்டுல மோதி ஜெயிக்குதா இல்ல பத்துலு ஜெயிக்கிறானான்னு பாத்துடலாம். விடாத, ஜெயிக்கிறான் புடி. இன்னைக்கு நீயா நானு பாத்துடலாம். யாரு ஜெயிக்கிறான்னு பாத்துடலாம். அம்மா அம்மா. மோட்டோ, இந்த டாகியை இந்த வீட்டுக்குள்ள என்னால வச்சுக்க முடியாது. நீயே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடு. இப்பவே இந்த நிமிஷமே அந்த முடிவு எடுத்தாகணும். ஒண்ணு இந்த வீட்ல அந்த மோத்தி இருக்கணும், இல்லனா இந்த பத்துலு இருக்கணும். டேய், ராத்திரியில கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. வானெல்லாம் இருட்டு போயிருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. இந்த மழை நேரத்துல நீ எங்கடா வெளிய போய் தங்குவ? வேண்டாம், விடியற வரைக்கும் இங்கே இருந்து தொலைடா சோம்பேறி. அப்படின்னா இந்த டாகிக்காக நீங்க இந்த பத்துலுவே வெளியில அனுப்ப போறியாடா? நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன்டா. நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. இந்த ஒரு தடவை மட்டும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இன்னொரு தடவை இந்த வீட்ல இருக்கிற எந்த பொருளையாவது நீ எடுத்து கடிச்ச, பதிலுக்கு நான் உன்னை கடிச்சாலும் கடிச்சிடும். என்ன காரியம் பண்ணிட்டா? இதெல்லாம் ஒரு டாக்கி பண்ற வேலையா? மூஞ்ச முதல்ல பினாயில் போட்டு இப்பவே ஒரு முடிவு எடுக்கிறேன். இங்க பாரு மோட்டோ, இந்த டாக்கியை இப்ப வெளியில கொண்டு போய் எங்கேயாவது கட்டி போட்டு வை. என்ன சொல்றது? இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அதை வெளியே கட்டி போடுறது சரியா வராது. காலையில கட்டி போட்டுக்கலாம். நீ தூங்கு ப்ளீஸ்ரா, தூங்குடா மண்டை. யாரா கதவை சமட்டியால அடிக்கிறது? ஓ இவரா? இந்த டாகி யாரோடது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. பாக்ஸர் அண்ணாச்சி, சாரி வெரி வெரி சாரி. இனிமே அதை குலைக்காம நாங்க பாத்துக்கிறோம். இந்த தடவை மன்னிச்சுக்கங்க. ஆனா இந்த பப்பிய பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. செல்லம், பப்பிய பார்த்தாலே தூக்கி கொஞ்சம் போல இருக்கு. வா 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 வா. உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காந்துக்கிட்டே பேசலாம். சூடா டீ போட்டு கொண்டு வர. சீக்கிரம் வாங்க. ஓகே. ஆனா மேல டீ கிடைக்காதுல்ல, அதனால எனக்கு இப்ப டீ வேண்டாம். என்ன லூசு மாதிரி சொல்றீங்க? மேல யார் போக போறா? நீங்க ரெண்டு பேரும் தாண்டா. இந்த மறுபடியும் வந்து என்ன தொந்தரவு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க மேலோகத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மோட்டோ? அதுக்கு சூச்சி போன போல இருக்கு. அப்படின்னா ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வாடா செல்லம், வந்துரு. வேண்டாம், சொன்னா கேளு பப்பு. நீ எப்படி ஓடுது பாரு. என்னால முடியல பத்துலு. போத்தி மாறா, நீ என்ன சுத்தி சுத்தி அடிக்குதுடா. சொன்னா கேளு. அப்பா நோத்தி ஓத்தி இல்ல.
இனிமே உனக்கு மரியாதை கிடையாது மோட்டோ. அதை வெளியில கட்டி போட்டுட்டு நீ அது கூடவே படுத்து தூங்கு. நான் உள்ள போய் தூங்க போறேன். ஆஹா, ஒட்டு மொத்தமா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், விரட்டாதீங்க. அப்பா ஆஹா, பத்துலுக்கார அம்பேலு. மோட்டோ என்ன காப்பாத்துடா. இந்த டாகி எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து எங்கெங்க கிடைக்குதல்ல. டேய் ருக்கா வாங்க. பத்துலு பஞ்சர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா ஏய் எல்லாம் கிடைச்சிட்டாங்களே. நீ ஏன் ஒண்ணும் கிடைக்கிற? ஏய் போ. அம்மா ஓ இவர் வேற எதுக்கு வராரு? ஏய் டாகிஸ்லாம் சேர்ந்து ஒண்ணா உங்களை கடிச்சு கொதறிடுச்சா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா என் தூக்கத்தை நீங்க கெடுத்துட்டீங்க. குட் நைட். இனிமே இங்க ஒரு சத்தம் கூட கேட்க கூடாது. சத்தம் கேட்டது தொலைச்சிருவன் தொலைச்சு. சத்தம் கேட்க கூடாதுன்னு நீ ஏடா சத்தம் போட்டு சிரிக்கிற மண்டப்பையில? நாங்க எங்கடா போறது? நீங்க இப்ப எந்த இடத்துக்கு போறீங்களோ அங்கேயே இந்த டாகியை கூட்டிட்டு போயிடுங்க. இந்தா, வாங்கிக்க. ஆரம்பிச்சுட்டான்டா. காப்பாத்துங்க. யாராவது என்ன இந்த நாய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஐயம்மா. காப்பாத்துங்க. டேய் பத்துலு, அந்த மோதியை தேடி கண்டுபிடிச்சாங்கடா. பாவண்டா, அது குட்டி நாய்டா. ராத்திரி நேரத்துல எங்க போய் தவிக்குதோ தெரியலையே. சீக்கிரமா அதை தேடி கண்டுபிடிச்சாகணும். மோட்டி அங்க பாரு மோட்டோ. மோட்டி எங்க? பத்துலு வாடா, சீக்கிரமா போய் அதை பிடிக்கலாம். வாடா, வேகமா வாடா, ஓடி போயிட போகுது. மோத்தி 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 மோத்தி. இதெல்லாம் ஒரு பொறுப்பு. இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. மோத்தி மோத்தி ஓடாத. சொன்னா கேளு மோத்தி. மோத்தி ஓடாத 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 மோத்தி. வேண்டாம் 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 வேண்டாம். இல்லடா செல்லம் செல்லம். அப்பா முடியலடா. டேய் பத்துலு, நீ கொஞ்சம் வேகமா ஓடுறா. ஏ மோத்தி. அப்பா மோட்டி இப்படி கத்தாத. நான் சொல்றேன்ல, கொலைக்காத. ஆஹா, ஊரையே எழுப்பி விட்டுருச்சுடா. ஆடாத அடுத்த ராத்துல டாகியை கூட்டு வந்து கொலைக்க வைக்கிறது ராஸ்கல்ஸ். இனிமே அர்ச்சனை தான். ஓகே ஓகே, எதிர்பார்த்தா. அப்பா அப்பா வந்துடுறா வந்துடுறா. போதும் மோத்தி போதும். சொன்னா கேளு. ஓவரா குழச்சு குழச்சு இருக்கிறவங்கள்ட்ட அடி வாங்க வைக்கிற. ஒழுங்கு மரியாதையை போய் எங்க கூட வீட்டுக்கு வந்துரு. இல்ல நாங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. நோ நோ அடிக்கிறீங்க. என்னுடைய அண்ணன் மோட்டோ இங்க இருக்காரா? உன்னுடைய பாசமான அண்ணன் உள்ளதான் இருக்கான். பேண்டேஜுக்கு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காமா. பாத்தியா என் நிலைமைய எப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்லெஸ்ஸான ஆளுங்க. மோத்திக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மோத்திக்கெல்லாம் ஒண்ணும் ஆகலமா. மோத்திக்காலதான் எங்க உடம்புல இப்படி சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் பேண்டேஜ் கட்டியிருக்கான். என் நண்பன் பாரு, அவன் நடுவே பாரு. உங்க ரெண்டு பேருக்கும் இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. ரோட்ல போகும்போது பாத்து போறது இல்லையா? அசால்ட்டா கிராஸ் பண்றது. என்னமோ போங்க. என் மோத்தை உங்களை தொந்தரவு பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், குறும்பு எதுவும் பண்ணாத ரொம்ப பொறுமையான டாகி இவன். இல்ல அவன் குறும்பு எதுவும் பண்ணல. எங்க நேரம் எங்களை எறும்பு கடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் கண்டு கண்டா வீங்கி போச்சு. அவனை இங்க இது போயிட்டான்னா நாங்க தான் ரொம்ப அவனை மிஸ் பண்ணுவோம். அவனை காடு வீடு தவிப்போம். நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதும் என் மனசு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. என்னமா ஆச்சு சொல்லு.
அது வந்து என்னன்னா நானும் சோட்டும் ஒரு மாசத்துக்கு வெளியூர் போலான்னு இருக்கோம். இந்த டாகிய பத்தி கவலைப்படாம நாங்க நிம்மதியா ஊருக்கு போலாம். மோத்திய உங்ககிட்டயே ஒப்படைக்கலான்னு இருக்கோம். ஒரு மாசமா அம்மா ஆண்டவா எங்களை காப்பாத்துறா போட வெளியே. இவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு?